ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பொள்ளாச்சி பண்ணையார் ரியல் எஸ்டேட்லேருந்து பேசுகிறேங்க. இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் தட்டி விட்டுக்குங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை உடனுக்குடன் ரீச் ஆகும். இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிற பூமி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஊரடி தோட்டங்க. ஊருக்கு ஒட்டுன மாதிரியே இருக்கக்கூடிய தோட்டம். அதனுடைய வழியே பார்த்தீங்க அப்படின்னா ஊருக்குள்ளேருந்து வரக்கூடிய வழி அப்படியே ஊர் முடிஞ்ச உடனே இந்த தோட்டத்துக்குள்ளே பூந்துடலாங்க. ஸோ நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. மொத்தம் 2 ஏக்கர் தென்னந்தோப்பு, 1 ஏக்கர் மாந்தோப்பு, மொத்தம் 3 ஏக்கருங்க. அதில் பார்த்தீங்க ஒரு கிணறு இருக்குது, ப்ளஸ் 2 போர்வெல் இருக்குது. கிணறுலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி தெரிஞ்சிருக்கும், மேலால தண்ணி இருந்துச்சுங்க. அதே மாதிரி போர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி நிற்காமல் விழுந்துட்டு இருக்குது. கம்ப்ரஸர் தான் ஓடுதுங்க, பட் தண்ணி நிற்காமல் விழுந்துட்டு இருக்குதுங்க. 2 ஏக்கர் தென்னந்தோப்பில் நம்ம போகும்போது அப்போ தான் தேங்காயெல்லாம் போட்டுருந்தாங்க. சைஸ் நல்ல பெரிய பெரிய சைஸ் இருக்குதுங்க. காய் நோயெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்குதுங்க காய். இந்த 3 ஏக்கரில் 2 ஏக்கர் தென்னந்தோப்பு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இந்த 2 ஏக்கர் தென்னந்தோப்பில் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா ஃபென்ஸ் பண்ணி அந்த ஊருக்குள்ளேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணால் அப்படியே அந்த தோப்பு எண்டு வரைக்கும் நல்லா ஃபென்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி அந்த 1 ஏக்கர் மாந்தோப்பு இருக்குதுங்களா, அதுவும் நல்ல காப்பு இருக்கக்கூடிய மரங்க. அதுவும் வருஷ குத்தகைக்கு அடைச்சிடுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபென்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. 2 சைட்லேயுமே அந்த வீடு எல்லாமே இருக்குது. அந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய வீடு எல்லாமே 2 சைட்லேயும் இருக்குது. உங்களுக்கு வீடியோஸ் அதில் போகும்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த தோப்பை சுற்றிலையுமே உங்களுக்கு வீடு தான் ஊருக்குள்ளே இருக்குங்காட்டி, ஊரடி தோட்டமாக இருக்குங்காட்டி 2 சைட்லையும் உங்களுக்கு வீடு இருக்கும். நல்ல ஒரு ஒர்த்தான பூமிங்க. ஒன்று தென்னை மரம் மாமரத்துலேருந்து வரக்கூடிய ஒரு இன்கம், ப்ளஸ் நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு பூமி. நீங்கள் நாளைக்கு ஒரு சைட்டாவோ இல்லை அந்த ஊரே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் 25 சென்ட்டாவோ 30 சென்ட்டாவோ 40 சென்ட்டாவோ நீங்கள் விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கூட இது ஈஸியாக விற்றுடலாங்க. அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆனமலை ஏரியாவில் இருக்குது. ஆனமலை ஏரியாவினாலே உங்களுக்கு தண்ணி வசதி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி சவுத் வெஸ்ட் மான்சூன் எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. ஜாலா மூலையில் உங்களுக்கு கேட் வச்சுருக்காங்க. உங்களுக்கு சைடில் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வீடு தான். அந்த தோப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடு தான். தென்னை மரம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான ஒரு பராமரிப்பில் வச்சுருக்காங்க. நல்ல காப்பு வருதுங்க. மொத்தமாக 120 தென்னை மரம் அந்த ரேஞ்சில் இருக்குதுங்க. நல்லா காப்பு இருக்கக்கூடிய மரங்க. உள்ளே மாமரத்துக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பேம்பூ ஸ்ட்ரிங்க சூப்பராக இருக்குது. பார்டர்ல எல்லாம் கொஞ்சம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு யார் பார்த்தாலும் தோட்டம் பிடிக்கும். நல்லா அருமையான ஒரு தோட்டங்க. மொத்தம் 3 ஏக்கர். 3 ஏக்கர் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே பிடிக்கும். ஏன்னா தனி கிணறு, 2 போர்வெல், ஃப்ரீ சர்வீஸ் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு 3 ஏக்கர் தோட்டங்குது. ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. எந்த குறைவும் கிடையாது. ஊரடிவே வந்துடுது. ஆனமலை ஏரியா. ஒரு மினிமம் பட்ஜெட்டில் நான் ஒரு 3 ஏக்கர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு லேண்டு சூப்பராக இருக்குங்க. இதுக்கு லேண்ட் ஓனர் கேட்கக்கூடிய ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கர் 1 crore சொல்கிறாருங்க. நெகோஷியேட் பண்ணலாங்க. அவர் சொல்லும் விலை தான் இது. கொஞ்சம் நம்ம நெகோஷியேட் பண்ணி கொஞ்சம் குறைச்சி வாங்கறதுக்கு ட்ரை பண்ணலாங்க. பட் ப்ராப்பர்ட்டி அந்தளவுக்கு ஒர்த்தான ப்ராப்பர்ட்டிங்க. 3 ஏக்கர் உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே வீடு தான். அதே மாதிரி இந்த ஃபார்முக்குள்ளே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க. அந்த ஃபார்ம் ஹவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 பெட்ரூமோட ஒரு சின்ன ஹாலோட ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. அது இல்லாமல் ஒரு 3 ஃபேமிலி ஸ்டே பண்ணிக்கிற மாதிரியான ரெண்டல் இன்கம் வரக்கூடிய ஒரு ஃபார்ம் ஹவுஸும் இதில் இருக்குது. இதில் ஒரு 3 ஃபேமிலி ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஒரு 12,000 வாடகை இருக்குங்க. இதுதாங்க அந்த அப்படியே அந்த ஊருக்குள்ளேருந்து உள்ள வருது. இந்த லேண்டை பற்றி மேலும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும் கீழே தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சொல்லலாம் அப்படியே பேசி பண்ணி கொடுக்கலாம்.